ஹலோ ஆல். நம்ம லாஸ்ட் வீடியோல நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆப்ஷன் பையிங்ல வந்து நிறைய பணத்தை இழந்ததாகவும், அந்த இழப்புக்கு அப்புறமா அவருக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால பணத்தை மேற்கொண்டு முதலீடு பண்ண ஒரு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட தொடர்ந்து நம்ம சாட் பண்ணும்போது பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், ஆப்ஷன் செல்லிங்கை தான் வந்து எடுத்து பேப்பர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் டீட்டெயிலாக நமக்கு சொன்னாரு. அவருக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸும் நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோவை எனக்கு பண்ணதுக்கு தோணுனதுக்கு முதல் காரணம் அவரோட கமெண்ட் தான். அதாவது பயமா இருக்கு அப்படின்ற ஒரு கமெண்ட். ஏன்னா நானுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருக்கேன். பயந்து பயந்து தான் ட்ரேட் பண்ணுவேன். அதாவது கரெக்டா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணுவேன். நீங்க இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருப்பீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 காம்பினேஷன் எது கரெக்டா மார்க்கெட்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேக்கப்ல பேப்பர் ட்ரேடிங் எல்லாம் பண்ணி நிறைய நோட் பண்ணி ஒரு நோட்டே அதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய தடவை நான் லாபமும் சம்பாரிச்சிருக்கேன். ஆனா அந்த ஒரு சில இழப்புகள், அதாவது நஷ்டம் வரும்போது பெரிய லெவல்ல நஷ்டம் வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒரே இடத்துல ரொட்டேட் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்ப நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க. 10 லட்சம் ரூபாயில இருந்து அது அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 13 லட்சம் ரூபாய் ஆகணும். அதாவது 30% growth சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஒரு 18 லட்சம் அந்த மாதிரி வந்து growth ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஈவன் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாவே ட்ரேட் பண்ணதா கூட இருக்கட்டும், ஆனா நமக்குன்னு ஒரு செலவு வரும்போது அந்த பணத்தை நம்ம வெளியில எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டும்போது growthன்ற ஒண்ணு இல்லாமையே போயிடும். ஸோ இந்த growthன்னு ஒண்ணு இல்லாமையே போகுதே அப்படின்றத ஒரு பயத்திலையும் நான் வந்து அடுத்தடுத்து மார்க்கெட்ல தேட ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பயத்தை நம்ம போக்கிட்டு மார்க்கெட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் தேடும்போது, அப்ப எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா யாராலையுமே மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது 100%. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய ஒரு அனலிஸ்டா இருக்கட்டும், இல்ல செபி ரெஜிஸ்டர்டு ஒரு அனலிஸ்ட், ட்ரைனர், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா ப்ராப்பரா மார்க்கெட் இங்கதான் போகும்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸ் மேல பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்தரா மேல போகும். இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு உடைக்க முடியாம திரும்ப ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஒரு லெவல் கடந்த உடனே திரும்ப அது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவாங்களே தவிர, ப்ராப்பரா இப்ப 25,000 பாயிண்ட் இருக்கு, ஒரு அடுத்த வாரத்துல ஷார்ப்பா 26,000 பாயிண்ட் போகும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஸோ அதுதான் மார்க்கெட். ஸோ இப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு கேள்வி எழும்புச்சு. ஸோ இப்படி யாராலையுமே கண்டுபிடிக்காத ஒரு மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும், எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், கரெக்டா எந்த டெக்னிக்கல் எந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்குள்ள எழும்புச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தரா இன்னுமே டீப்பா தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படி கத்துக்கும் போது எனக்கு ஆப்ஷன் செல்லிங்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்தது. அதாவது நம்ம நெட் சர்ச் பண்ணீங்கன்னாலே கூகுள்லயும் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ப்ராப்பரா பேப்பர் ட்ரேட் எல்லாம் நான் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுலயுமே ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் லாபம் அடைகிறாங்கன்னு நான் சொல்லல. ஆப்ஷன் செல்லர் வந்து பாத்தீங்கன்னா அதையும் ப்ராப்பரா பண்ற ஆப்ஷன் செல்லர்ஸ் மட்டும்தான் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணாம நல்ல ப்ராஃபிட்லயே கன்சிஸ்டன்டா இருக்காங்க. சும்மா நம்ம காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்துக்கிட்டு இது மட்டும்தான் நடக்கும் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாலும் நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் லாஸ் வரும், ஆப்ஷன் பையரா இருந்தாலும் லாஸ் வரும். ஆனா இந்த மார்க்கெட்டை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணும்போது லாஸ் வராது. சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பெட் டாக் வளர்த்திட்டு இருக்கோம்னு வைங்க, அதை வந்து வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது அது வேற யாரையும் நம்ம வந்து புது ஆளுகளை பார்த்து பயந்து கடிச்சிடக்கூடாது, இல்ல வந்து போய் தாவி விளையாடுறங்கிற பேர்ல அவங்கள புரண்டிருச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெல்ட் போட்டு அதை வெளியில வாக்கிங் கூட்டிட்டு போறோம். இப்ப நம்ம கூட்டிட்டு போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிட்புல் இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு இந்த மாதிரியான டாக் இருக்கு. அது கொஞ்சம் அக்ரெசிவான டாக் தான், நம்ம பேச்சையே கேட்காது, டக்குன்னு தாவனாலும் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம கைய இழுத்து வீசிட்டு அது வேற யாராவது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை வெளியில கூட்டிட்டு போமா? கண்டிப்பா மாட்டோம். அது நம்மளோட பேச்சு கேட்கும். 100% யார் மேலேயும் அப்படி போய் தாவாது அன்வான்டா. அப்படிங்கும் போதுதான் நம்ம அந்த வந்து நாயை வந்து வெளியில கூட்டிட்டு போவோம். அதே மாதிரிதான் ஆனா மார்க்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையை தாண்டி போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்ல வந்து ப்ரெடிக்ஷன் வந்து 100% கரெக்டா இருக்க போறது இல்லைன்னு நமக்கு தெரியும்.
ஆனாலும் நம்ம வந்து நாயை கூட்டிட்டு போற மாதிரி மார்க்கெட்டை வந்து கூட்டிட்டு போயிடுவேன், கரெக்டா நான் கணிச்சு மேலே எடுத்துட்டு போயிடுவேன், இல்ல நான் கீழே போற மாதிரி கணிக்கிறேன் அப்படின்னா அது கீழே தான் போகும் அப்படின்னு நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஒரு கட்டத்துல அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்போது நம்ம கையை விட்டு உதறிட்டு அது வேற யாராவது தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் மார்க்கெட்ல வந்து எப்ப எப்படி வேணாலும் நடக்கலாம். இந்த ஒரு ஃப்ளோல தான் மார்க்கெட் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஃப்ளோல எப்படி வேணாலும் போகும். அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதான் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது மார்க்கெட் எங்க வேணாலும் போகட்டும், அதாவது நான் எப்படி அங்கங்க இழுக்குதோ அப்போ நான் வந்து எப்படி இழுத்து பிடிச்சுக்கணும், அந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து என்னால இழுத்து பிடிக்க முடியுதா அப்படின்றது தான் நான் யோசிச்சேன். ஸோ அப்ப நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க இழுத்தாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் மீறி போக முடியாதுன்னு தெரியுது. இப்போ ஒரு சின்ன பப்பி எல்லாம் இருக்குன்னா அது அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காது, நம்மளை இழுத்துட்டு போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸோ அப்போ அது நம்மளை இழுத்துட்டு போகாது அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது நம்மளை விட்டு 100% போயிடும். பயம் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா 100% டைமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதாவது மார்க்கெட்ல டைமை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% ஜெயிக்கவே முடியாது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டைம் கூட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து சில டெக்னிக்கல் இதையெல்லாம் நான் யூஸ் பண்ணி என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100% முடியாது. ஏன்னா இந்த கேமோட டிசைன் அந்த மாதிரி டைம் கூட நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இந்த கேம்ல நம்ம டைம் கூடயே டிராவல் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நிச்சயமா கொடுத்துட்டு போகும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்ல லாபமே பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க நஷ்டமே அடையறது இல்லையான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு பெரிய நஷ்டத்தை எல்லாம் ஃபேஸ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா இத ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலா பண்றவங்க வந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட மென்டாலிட்டி எல்லாமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி இங்க போச்சு அப்படின்னா நமக்கு இந்த லாபத்தை நம்ம புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டிலேயே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட் ஒரு 25,000 இருக்கு, அவங்க ஒரு 26,000 போகும்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லாபம் பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் 25,000 26,000 போகாமல் 25,000 24,000 வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சு மார்க்கெட். அப்போ அவங்களும் பெரிய நஷ்டம். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பையர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன லெவல் ஆஃப் நஷ்டத்தோட நம்ம வெளியே வந்துருவோம். அதாவது மொத்த கேபிட்டல் நம்ம கிட்ட இருந்து போயிடும், அது வேற விஷயம். ஆனாலுமே நம்மளோட நஷ்டம் எல்லாம் சின்னதா இருக்கும். ஆனா ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து நஷ்டம் வந்து பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட்டும் போயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு ப்ரொஃபஷனலான ஆப்ஷன் செல்லரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு அதாவது லெவலுக்கும் உள்ள மார்க்கெட் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. இல்ல வந்து கீழே வந்து மார்க்கெட் போகுது அப்படின்ற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணுவாரு. ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிகினரா இருந்து நம்ம இந்த விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஜஸ்ட் அதை நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க. அயன் காண்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இந்த அயன் காண்டர் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா இதுல கமெண்ட் கூட போடுங்க, நான் சொல்றேன் தெளிவா. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 26,000 to 26,000 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெடிக்ஷனா இது ஒர்க் ஆகும். அதாவது இங்கதான் மார்க்கெட் போகும் கிடையாது, அது எங்க வேணாலும் போகும், ஆனா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே வச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணா லாபம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இதுலயும் நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சில அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எல்லாம் அவங்க பண்றதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். அதாவது இப்படிதான் பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 years ஆச்சு. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எல்லாம் வச்சு நஷ்டப்படுற நேரத்துல மார்க்கெட்டை சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட லெவல்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்ப அவங்க கையை விட்டு ஒரு 25,000 லெவல்ல இருந்து மார்க்கெட் 26,000 போயிருக்கு. இவங்க வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 25,000 இருந்து 24,000 போகும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுனாலும் திரும்ப அந்த 1000 பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சில கால்குலேஷன்ஸ் இருக்கு அதுலயும். அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பொசிஷன்ஸை மாத்திக்கிட்டே இருந்து அவங்களோட லாஸை எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ட்ரேட் அடிச்சு அவங்க வந்து ஆப்வியஸா அவங்க மார்க்கெட் அகைன்ஸ்டா போன மார்க்கெட்டையும் அவங்க கைக்குள்ள வச்சிருவாங்க. இந்த மார்க்கெட் அகைன்ஸ்டா போறது செல்லர்ஸுக்கு எப்பெல்லாம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் நடக்கிறதே ரேர். ஸோ இந்த 2 டைம் 3 டைம் அவங்களால தாங்கிக்கூடிய அளவுக்கு கேப்பபிள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது.
ஸோ மார்க்கெட்ல வந்து நான் இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பயமும் வந்தது கிடையாது. அதாவது மார்க்கெட்ல பாயிண்ட் இங்க போயிடும், நிப்டி அங்க போயிடும், அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பயந்தது கிடையாது. என்னைக்குமே 24 மணி நேரமும் சாட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது கிடையாது. மார்க்கெட் எங்க வேணாலும் போகட்டும், எண்ட் ஆஃப் த டே நான் பாத்துக்கிறேன். லைக் ஒரு பாயிண்ட் வந்து இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது நமக்கு அந்த பயம்ங்கிறது போயிடுச்சு. ஸோ இந்த பயம் இல்லாம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்ல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. ஏன்னா என்னால முடியல, நீங்க யாராவது கிட்ட கத்துக்கிட்டு பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தைரியமா பண்ணுங்க. ஆனா என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நான் முடியாதுன்னு தாங்க சொல்லுவேன் நிச்சயமா. ஏன்னா ஃபேக்கான நம்பிக்கையை கொடுத்து இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கும், அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்கும், நீங்க வந்து இந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணீங்களா மாதிரி ஒரு 1000 வீடியோ போட்டு அந்த 1000 வீடியோல இருந்து வர ரெவன்யூ வந்து நல்லபடியா ஜென்ரேட் பண்ணி ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. 100% வந்து ஒர்க் ஆகாத ஒரு விஷயத்த ஃபேக்கா வந்து நம்ம விதைச்சு மக்களுக்கு சொல்லி அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து என்ன யூஸ் இருக்கு? ஆனா எனக்கு யூஸ் இருக்கும். நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் எடுத்து இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்களா இப்படி ஒரு சூப்பர்வா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது அப்படின்னு போட்டோம்னா ஏதோ ஒரு 1000 வியூஸ் இல்ல 1,00,000 வியூஸ் ஃபியூச்சர்ல வந்தது அப்படின்னா எனக்கு அது ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆனா வந்து 100% அதை நான் உங்களை ஏமாத்தின மாதிரி தான், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அதனால நான் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. எதெல்லாம் சேஃபஸ்ட் வேயா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றதான் நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பையிங் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் தான் சேஃபா இருக்கும். அந்த ஆப்ஷன் செல்லிங்கையும் ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது மார்க்கெட்ல பயமே இல்லாம பண்ணலாம். 100% பயமே இல்லாம பண்ணலாம். ஆனா ஆப்ஷன் பையிங்ல அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பயம் இல்லாமல் பண்ணணும். மார்க்கெட் வந்து எங்க போகும், எப்படி லாஸ் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம நம்ம பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் செல்லிங்க கத்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்கு, நான் கூட அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன். ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஸோ அதை பத்தி நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அதை எப்படி ப்ராப்பரா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பணத்தை கரெக்டா இவ்வளவுதான் போடணும் அப்படின்ற ஒரு லெவல்லாம் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் நீங்க தெளிவா கத்துக்கிறதன் மூலமா நீங்க வந்து மார்க்கெட்ல பயமே இல்லாம ட்ரேட் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த மாதிரி யோசிச்சீங்க இல்லைங்களா, அதாவது பயம் வந்துருச்சு எனக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்வாங்கி நிக்கிறீங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலயே நீங்க அதை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 100% உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். இதுக்காக எந்த ஒரு ட்ரைனிங் போகணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே போதும். நெட் சர்ஃபிங் மூலமாவே நீங்க கூகுள்ல எல்லாம் தேடி ஈஸியா கத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நீங்க பயப்படாம ட்ரேட் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்லலான் இருக்கேன். என்றும் உங்களோட நான் பிரவீன்.